ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச இந்த வராகி அம்மா உனக்காகவே ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எப்படியோ நடந்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்த வராகி அம்மா உன் வீட்டுக்குள்ளே வந்ததின் மூலமாக இனி எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். எந்த விஷயத்தையும் தெரியாமல் புரியாமல் பேசும் பழக்கத்தை குறைச்சிக்கோ. எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் பேசு. தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது தப்பு இல்லை. புரியாததை புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக செய்வதில் தவறே இல்லை. அடுத்தவங்கள முந்திக்கிட்டு எல்லா விஷயத்தையும் நாம் தான் செய்யணும்னு அவசரப்படாதே. எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் செஞ்சாலும் அதை முழுவதுமாக கவனிக்க தயாராகு. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரிடமும் ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நீ இந்த உலகத்தில் பார்க்குற மனிதர்களிடமிருந்து ஒவ்வொருத்தரிடமிருந்தும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை சரியான நேரத்தில் திறமையாக வெளிப்படுத்த தயாராகு. எல்லா மனிதர்களும் அவரவர்கள் திறமையை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் போது இந்த உலகமே அவங்கள திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீயும் உன் திறமையை அதிகப்படுத்தி உனக்கான வேலைகளை சரியாக செஞ்சு சிறப்பாக ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்தவங்க உன்னை பற்றி 1000 சொன்னாலும் அதையெல்லாம் உட்காந்து யோசிக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. ஏன்னா அவங்க பொழுதுபோக்குக்கு எதையோ சொல்லிக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. உன் வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்கும், எதை செஞ்சா அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்றத நீ யோசித்து செய்ய பழகு. நீ எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் உனக்கானதாக, உன் வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக, உன்னுடையதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ எடுக்கிற முடிவுகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ கற்பனை செஞ்சது கூட நிஜமாக நடந்துடும். நல்ல விஷயங்களை நீ கனவுகளாக வைத்து கொள்ளும்போது அதை நனவாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனால் உலகத்திலேயே மிகவும் கஷ்டமானது, சவாலானது என்னன்னா, அடுத்தவங்க உன்னை பற்றி செய்கிற கற்பனைகளை எல்லாம் நீ நிஜமாக நினச்சிக்கிட்டு அதற்காக சமாளிக்க போராடுவது தான். அடுத்தவங்க உன்னை பற்றி 1000 விஷயங்களை கற்பனை செய்து சொல்லலாம். அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ சின்ன பிள்ளையா குழந்தையா இருக்கும்போது அவ்வளவு சுலபமாக யாரும் உன்னை வருத்தப்பட வைக்க முடியாத அளவுக்கு மன உறுதியும் தைரியமும் கொண்ட பிள்ளையாக இருந்த. யார் என்ன சொன்னாலும் தள்ளி விட்டுட்டு கடந்து போயிட்டே இருந்த. அப்பெல்லாம் உன்னை வருத்தப்பட வைப்பது தான் யாரோ ஒருத்தருக்கு கடுமையாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போதெல்லாம் யார் என்னதாவது எதையாவது சொல்லி உன்னை சுலபமாக கஷ்டப்படுத்திடுறாங்க, உன்னை வருத்தப்படுத்திடுறாங்க. ஆனால் உன்னை சந்தோஷப்பட வைக்கிறதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது தெரியுமா? என்ன நடந்தாலும் நீ எதுக்குமே சந்தோஷப்பட மாட்டேங்கிற. எல்லாவற்றிலும் கஷ்டத்தை மட்டுமே யோசிக்கிறாய். உன் அனுபவங்கள் உன்னை ஒரு மிகப்பெரிய துன்பமான ஆளாக உனக்கு உணர்த்தி வச்சிருக்கு. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. கஷ்டமும் மகிழ்ச்சியும் உன் மனசுக்குள்ளே தான் இருக்குது. எந்த விஷயத்தையுமே கஷ்டமாக மட்டுமே பார்க்காம அதை மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்க முடியுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது கவலைகள் உன்னை ஆட்டி படைக்கும்படியோ கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைக்கும்படியோ ஒருபோதும் விட்டுட மாட்டேன். அத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சரியாகி உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். என்னை நம்பும் உன் வாழ்க்கையில் இனிமே நீ எதற்காகவும் கவலைப்படவே கூடாது என் செல்லமே. வாழ்க்கையவே சலிச்சு சமாளித்து பொறுத்து கடைசியில் வெறுத்து காலமும் தேஞ்சிருச்சு, வயசும் ஓஞ்சு கடந்து போய்கிட்டே இருக்கு. உனக்கு பிடிச்சது பிடிக்காதது, உன்கிட்ட இருக்கிறது இல்லாததுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு ஏக்கத்திலேயே வாழ்க்கையை வாழாதே. வாழ்க்கையில் எது இருந்தாலும் நீ பொறுமையாக சமாளித்து வாழக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் புத்திசாலித்தனத்துக்காக தான் இந்த வராகியம்மா நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நீ போகும் பாதையை வெற்றி பாதையாக்கி எத்தனை தடைகளும் பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி நீ ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். நீயும் மனம் தளராமல்
தைரியமா உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து. உனக்கென ஒரு இலக்கை குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு நீ செய்யும்போது கண்டிப்பாக உனக்கான நல்வழிகள் தானாகவே பிறக்கும். இந்த வராகி அம்மா உனக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைப்பேன் என் செல்லமே. தைரியமும் துணிச்சலும் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அறிவும் ஆற்றலும் புத்திசாலித்தனமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த வராகி அம்மா ஆசீர்வதிச்சு எந்த விதத்திலும் தோல்விகள் உன்னை நெருங்காத அளவுக்கு வெற்றியை உனக்கானதாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இந்த வராகி அம்மாவை நீ நம்பிக்கையோடு வணங்கினாலே கண்டிப்பாக உன் மனசுக்கு தெளிவு உண்டாகும். தெளிவான மனசு வெற்றியை வரவேற்கும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து மன உறுதியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக நல்லபடியாக வாழ வைக்கிறேன். இனி எந்த தடையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு துணையாக நான் இருந்து தீமைகளை அகற்றி உனக்கான நன்மைகளை செஞ்சு கொடுப்பேன். என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எந்த பயமும் தேவையில்லை. உனக்கு துணிவையும் தைரியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் இந்த வராகி அம்மா உருவாக்கி தரப்போகிறேன். உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகி போய் என் அருளால் உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என்னதான் வேதனைகள் வந்தாலும் நீ மனம் தளரக்கூடாது என் செல்லமே. ஏன்னா இந்த வராகி அம்மா உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உன் பக்கத்திலேயே இருக்கிறேன் அல்லவா. கண்டிப்பாக தோல்விகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். வாழ்க்கை என்னதான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பிரச்சனையை கொடுத்தாலும் துன்பத்தையும் தோல்விகளையும் கொடுத்தாலும் கூட அதைவிட அதிகமாக நீ வெற்றி பெறுவதற்காக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சந்தர்ப்பங்களை இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன் செல்லமே. அதனால் இதுவரைக்கும் நடந்ததையும் நீ வாழ்க்கையில் இழந்ததையும் நினச்சி கவலைப்படாமல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கு நல்லதை நடத்தி தர இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன்ற புரிதலோட மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் வலியையும் வேதனையும் நீ மறந்து நிம்மதியாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்ட போகிறேன். உன்னை சுற்றி இருக்க எல்லாரும் உன் மனசை நோகடிக்கிறாங்களே, உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்துக்கிறாங்களே, உன்னை முன்னால் போக விட்டு உனக்கு பின்னால் உன்னை பற்றி தப்பாக புறம் பேசுகிறாங்களே நினச்சி நீ வருத்தப்படுறதுக்கு பதிலாக அப்படிப்பட்டவங்ககிட்ட இருந்து விலகி நிற்க பழகு. உனக்கு எது நல்லதோ அதை இந்த வராகி அம்மா நான் கொடுக்குறேன். மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்க்குறத விட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் பல விஷயங்கள் உனக்குள்ள ஆசைகளை தூண்டலாம், எதிர்பார்ப்புகளை உனக்குள்ள கொடுக்கலாம். நீயும் பார்க்குற எல்லா விஷயங்கள்லையும் ஆசைப்படாமல் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே கடந்து போக தயாராகு. எல்லாத்தையும் பார்த்து ரசித்தா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்தையும் அடையணும்னு ஆசைப்பட்டினா நீ அதுக்கு அடிமையாக மாறிவிடுவாய். ஏன்னா வாழ்க்கையில் பெரும்பாலும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் தான் உனக்கு வழியை கொடுக்குறதுன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த விஷயமும் உன்னை அடிமையாக்கவோ கஷ்டப்படுத்தவோ நீ விட்டுடக்கூடாது. உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு வேண்டிய அனைத்தையும் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக நீ நேரம் செலவிடுவதில் தப்பே இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானமாக முடிவெடு. வாழ்க்கைங்கிறது ஓட்ட பந்தயம் அல்ல. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக கவனமாக செஞ்சாதான் அதன் மூலமாக சிறப்பான பல வெற்றிகளை எட்டி பிடிக்க முடியும். நீ செய்யும் காரியங்கள் யாவற்றையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே தேவையில்லை. என் ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் என் செல்லமே. எந்த உறவு உன்னை அவமானமாக நினச்சாங்களோ அசிங்கமாக தப்பாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடியே நீ நல்லபடியாக வாழதான் போகிற. இந்த ஊரும் உலகமும் பார்த்து வியக்கும் வகையில் இந்த வராகி அம்மா நான் உனக்கான உயர்வை கொடுக்க போகிறேன். உன்னை வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போனவங்களே இப்போ தானாக வந்து உன்னை சேர போகிறாங்க. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன்.
உன் துயரங்களையும் கஷ்டங்களையும் நினச்சி நீ கவலைப்படக்கூடாது என் செல்லமே. நீ தோத்துட்டதாக நீயே முடிவு செய்யக்கூடாது. நீ அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். நீ செஞ்ச நல்ல செயல்களும் நீ மற்றவங்களுக்கு செய்த நன்மைகளும் தான் இப்போது விதையாக இருந்து விருட்சமாக மாறி உனக்கான இனிப்பான கனியை கொடுக்க போகுது. காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாற தயாராக காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதையும் யோசிச்சு கவலைப்பட தேவையில்லை அல்லவா? நீ உன் குடும்பத்தோட சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிக்கிறேன். வாழை மரம் எப்படி குலை தள்ளி தலை தொங்குமோ அதே போல நீயும் உன் குடும்பமும் தலைமுறை தலைமுறையா நிம்மதியா சந்தோஷமா வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். என்னை வணங்கும் உன் வாழ்க்கையில இனிமே நீ எதுக்காகவும் கண்ணீர் சிந்தவோ கவலைப்படவோ கூடாது என் செல்லமே. உனக்கான நற்பலன்கள் அனைத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்ட பிறகு இனிமே நீ எதை யோசிச்சும் வருத்தப்பட வேணாம். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். சொந்த பந்தமும் உறவுகளும் உன் கூட இருக்கும்போது என் பார்வை மட்டும்தான் உன் மேலே இருக்கும். ஆனால் யாருமே இல்லாமல் நீ தன்னந்தனியாக தவிக்கும்போது இந்த வராகி அம்மா நானே வந்து உனக்கு துணையாக நிற்பேன்னு சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அதன்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் உன் வீட்டுக்குள்ளே வந்து உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்காம உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவுகளும் மனிதர்களும் இப்போது உன் உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரக்கூடிய காலம் வந்துருச்சு. நீ பொறுமையாக இருந்ததற்கும் என் மேலே நம்பிக்கை வச்சு பக்தி செலுத்தியதற்கும் பலனாக உன் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் இருக்குமே தவிர ஒருபோதும் ஏமாற்றம் என்பதே இருக்காது. நீ மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பம். கண்டிப்பாக உன் கஷ்டத்திலிருந்து உனக்கு விடிவு காலத்தை கொடுத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். உனக்கான எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் சிறப்பாய் வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையே இருக்காது. நீ இழந்ததை விடவும் உனக்கான அனைத்தையும் அதிகமாக அள்ளி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இப்போது நீ முன்னோக்கி முன்னேறி மகிழ்ச்சியாக வாழும் காலம் வந்துருச்சு. நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டினாலே எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையை நீ வாழும் காலம் முழுவதும் நிம்மதியாக இன்பமாக மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல் வாழணும்னு நினைக்காம என் வாழ்க்கையை நான் மிகவும் சிறப்பாக நிறைவாக மிக அழகாக வாழுவேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் எது இருந்தால் மகிழ்ச்சி, எது கிடைச்சா சந்தோஷம்னு எனக்கும் தெரியும். உனக்கான அனைத்தையுமே நீ எதிர்பார்ப்பது போல உனக்கு கொடுத்து என் ஆசீர்வாதங்களையும் உனக்கு பரிபூரணமாக அள்ளித்தர்றேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை துணைங்கிறது உனக்காகவே படைக்கப்பட்டு உன்னை நோக்கி அனுப்பி வச்சவங்க தான். அதனால் இந்த வராகி அம்மா உனக்காக உன் வாழ்க்கை துணையை படைச்சிருக்கும் போது அவங்க மூலமாக உனக்கு நல்லதே நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது இருக்கும் சூழ்நிலையில் ஏதோ ஒரு விஷயங்கள் முன்ன பின்ன முரண்பாடாக இருக்குதுன்றதுக்காக உன் வாழ்க்கை துணை சரியில்லை, அவங்களோட இருந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காதுன்ற முடிவுக்கு வர வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நீ இருந்தீனா எல்லாத்தையுமே இந்த வராகி அம்மா மாற்றி காட்டுறேன். உண்மையான உன் அன்பை அனைவரும் புரிந்து கொள்ளும்படி நான் செய்கிறேன். நீ கண்டிப்பாக முன்னேறி மகிழ்ச்சியோடு வாழும் காலம் வரதான் போகுது. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது உனக்கு யாரும் துணை இல்லை, ஆதரவு இல்லை நீ ஒருபோதும் நினைக்காதே. ஒவ்வொரு வினாடியும் நான் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவேன். நீ தடுமாறும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான பாதையை வெற்றி பாதையாக நான் உருவாக்கி தரப்போகிறேன். என் செல்ல பிள்ளை அனனே, எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் என்னதான் தடைகளும் தடங்கல்களும் இருந்தாலும் கூட அத்தனையும் சரி செஞ்சு
உனக்கான சிறப்பானதை நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனையையும் தகர்த்தெறிந்து நீ ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் எதுவுமே அடுத்த தலைமுறைக்கு போகாத அளவுக்கு இந்த தலைமுறையிலேயே உனக்கு சரி செஞ்சு வாழ வைப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? என் வார்த்தைகளை நீ நம்பும்போது உனக்கான அனைத்தும் சிறப்பாகவே நடந்து முடியும். உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க, உனக்கான நல்லதை செஞ்சு தர இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லா பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி மறைஞ்சு போய் நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்குரிய நேரம் வந்துருச்சு. இப்போதே உன் மனசுல தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்க பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போறேன். ஆகாயம் போல அளவில்லாத வெற்றியை நீ பெறப்போற. உன் நல்ல மனசுக்காகவே நிரந்தர புன்னகையோட நீ நிம்மதியாய் வாழும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன். பூமி தாய் போல நீ பொறுமையை உனக்குள்ள வளர்த்துக்கோ. பொறுமைதான் உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்றக்கூடிய விஷயங்கள். நம்பிக்கையோட நீ முயற்சி செய்யும் போது எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். நீயே சற்றும் எதிர்பாராத பல சந்தோஷமான வெற்றிகளையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். இதுவரைக்கும் உனக்கு நடக்காத விஷயங்களையும் இதுவரைக்கும் கிடைக்காத விஷயங்களையும் கூட உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை மகிழ்ச்சியா நல்லபடியாக நான் வாழ வைக்க போறேன். உன்னை சுத்தி பல பிரச்சனைகள் இருப்பதாக நீயாகவே கற்பனை செஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, தப்பு நடந்துருமோ தவறு நிகழ்ந்துருமோன்னு நீ பயப்படுறதும் பதட்டப்படுறதும் வீணானது. உனக்கான அனைத்தையும் நிச்சயம் நல்லபடியாக இந்த வராகியமா நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும்படி இந்த வராகியம்மா செய்வேனேன் செல்லமே. இனி ஒரு நாள் கூட உனக்கு கவலையாக இல்லாத அளவுக்கு களிப்பாக மகிழ்ச்சியாக நீ சந்தோஷமா நிம்மதியா வாழும் அளவுக்கு அனைத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன்.